இப்ப இந்த உலுஹியாங்கிற இந்த வணக்கம் மார்க்கமாக்கப்பட்டதுக்கு, குரான்ல, ஹதீஸ்ல ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? ம். குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்பொழுது, "ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்" நீங்கள் தொழுங்கள் உங்களுடைய இறைவனை, பிறகு பிராணியை அறுத்து பலியிடுங்கள்ங்கிறான். இந்த வசனத்திற்கு இமாம்கள் விளக்கம் தருவாங்க. தொழுங்கள் என்று சொன்னது பெருநாள் தொழுகையை. அப்போ அதுக்கடுத்து பிராணியை அறுத்து பலியிடுங்கள், அதான் உலுஹிய்யா. ஓகே. அதே போல் இறைவன் இன்னொரு வசனத்தில் வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன் அப்படிங்கிற எல்லா சமுதாய மக்களுக்கும் பிராணியை அறுத்து பலியிடுதல்ங்கிற அந்த வணக்கத்தை நாம் மார்க்கமாக்கணும் என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்ல எல்லா சமுதாயத்துக்கும். இப்போ இந்த வணக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டான். இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்வாழ்ந்த சமூகங்களும் கூட நம்ம மார்க்கமாக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இறைவன் சொல்கிறான், குல் நபி அவர்கள் நீங்கள் சொல்லுங்க, இன்ன சொலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹியாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் சொலாத்திக்கு நுசுக்கின்றா மற்ற எல்லா வணக்கங்களையும் எடுக்கும் ஒரு கருத்து பிரகாரம். இன்னொன்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மட்டும் எடுக்கும். இன்னொன்று உலுஹியா வணக்கத்தை மட்டும் எடுக்கும். அப்போ இந்த நுசுக்கின்றா என்னுடைய இந்த உலுஹியா என்ற பிராணி அந்த அர்த்தமும் கொடுக்கலாம். அல்ல என்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்கம் அப்படின்னு அர்த்தமும் கொடுக்கலாம். ஓ மஹியாய நான் உயிர் வாழ்வதும், ஓ மமாத்தி நான் மரணிப்பதும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாமே அகிலத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற அல்லாஹ்வுக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வசனங்களின் மூலம் உலுஹிய்யாங்கிற அந்த வணக்கம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அமில இப்னு ஆதம் யோமன் நஹர், அந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று ஒரு மனிதர் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்கு மிகவும் பிரியத்துக்குரிய வணக்கம் குர்பான் கொடுப்பதை விட வேறென்றும் கிடையாது. அதாவது உலுஹிய்யா கொடுப்பதை விட வேறென்றும் கிடையாது. அந்த உலுஹிய்யா பிராணி நாளை மறுமையிலே தன்னுடைய முடிகளோடும் கொம்புகளோடும் குழம்புகளோடும் வரும் அப்படின்னு சொல்கிறான். அதான் காலு கீழே பகுதி குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதோடும் அது வரும். அடுத்து செல்லதான் சொல்கிறாங்க, அதிலே அந்த ஹதீஸ் தொடரில் இந்த பிராணியை உலுஹியா கொடுக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு சொட்டு இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பாகவே இதனுடைய படித்தரம் அல்லாஹ்வை அடைந்து விடுகிறது. இதனுடைய சிறப்பு அல்லாஹ்வை அடைந்து விடுகிறது அப்படிலாம் சொல்லிட்டு ஃபத்தீபு பிஹா நஃப்சன், அதனால் மனமு வந்து இந்த வணக்கத்தை செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்தஃப்ரிஹு லஹாயாக்கும், நீங்கள் கொடுக்கிற அந்த உலுஹிய்யாவை மகிழ்ச்சியோடு கொடுங்க. இப்போ இன்னஹா மத்தாயாக்கும் அல சுராத், காரணம் அது நாளை மறுமையிலே சுராத்துல் முஸ்தகிம் என்ற இடத்தை கடப்பதற்கு வாகனமாக வரப்போகிறது என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இது தைலமேல பதிவு செய்யப்பட்டிருக்கு.